So guys, இன்னைக்கான வீடியோ ஆளும் புதுசு ஆட்டமும் புதுசு ஸ்பாட்டும் புதுசு. ஸோ இவ்வளோ நாள் நம்ம வந்து எங்கெல்லாமோ நைட் ரைடு போய் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு அந்த மாதிரி இருக்க போகிறதுலாம் ரொம்ப வித்தியாசமாக இருக்க போகுது. ரொம்ப பயங்கரமான ஒரு இடத்துக்கு வந்துருங்க கைஸ். ஆமாம் கைஸ், பயங்கரமான ஒரு பெரிய குளம் இருக்குது. அப்படியே இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வயல். 1 கிலோமீட்டருக்கு ஒரு குளம் பார்த்துருக்குதுல இங்கே பின்னாடி இருக்குது. இங்கே ஆரம்பிச்சு நான் ஒரு லைட்டு தெரியுது பாருங்க, அந்த அத்தை வரையும் போகுது. மிகப்பெரிய குளம். 1 கிலோமீட்டர் தான் அளந்து பாருவேன். இப்போ நடந்து பார்த்துருவான். அந்த ஆளும் புதுசுன்னு சொன்னேன்ல ப்ரோ, வாங்க ப்ரோ. இவர் உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க கைஸ். புதுசெல்லாம் இல்லை, ஆல்ரெடி வந்திருக்காரு. நம்ம பகல்ல போயிருக்கோம், நைட் ரைட்ல புதுசா கூட வந்திருக்காரு. சும்மா வரல, நெத்தி கண்ணோட வந்திருக்காரு பாருங்க. பெரிய பெரிய திமிங்கலத்தெல்லாம் பிடிக்க போறேன் கைஸ். பகல்ல இவரு கூட போய் பிடிச்சோம். கடைசி அன்எக்ஸ்பெக்டடா இவ்வளவு பெருசா ஒரு பிரம்மாண்டமான மீன் பிடிச்சோம். அதே மாதிரி இந்த வாட்டி நைட்டு போய் பிடிக்க போறோம். கிடைக்குமா ப்ரோ? கிடைக்கும். இன்னைக்கு சம்பவம் பண்ணுவோம் கைஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா அஷ்டமி நைட்டு, யாரும் வெளியில வர மாட்டாங்க. பாருங்க, நிலா வந்து இந்த டைம்ல தான் வந்து பாம்பு வந்து விழுங்கும். இந்த டைம்ல யாரும் வெளியில வர மாட்டாங்க. ரொம்ப ரிஸ்க் எடுத்து நம்ம இன்னைக்கு வந்திருக்கோம் நைட். அமாவாசை அந்த மாதிரி தானே, அதனால ரொம்ப சேஃபா நம்ம போகணும். நம்ம நிறைய டீமோட வந்திருக்கோம், 10 பேர்கிட்ட வந்திருக்கோம் கைஸ். பாருங்க கைஸ், புயல் அடிக்குது. அமாவாசைன்னு சொல்லி வாய மூடல. இங்க பாருங்க, பேய் வந்துட்டு போல தெரியுதா? சட்டெல்லாம் அப்படியே பறக்குது, பயங்கரமா பறக்குது, எல்லாம் தெரியும் கைஸ். புயல்ல போய் சுனாமி மீன் பிடிப்போம். ஏய் சீரியஸா இங்க பாருங்க, இப்பதான் சொன்னோம் அமாவாசைக்கு பாம்பு வந்து விழுகும் அப்படின்னு. எங்க அந்த மாதிரி கங்கமாயா அங்க பாரு, மூடிட்டு பாரு. கைஸ், என்ன இந்த வீடியோ ஃபுல்லா பயங்கர ரிஸ்கா இருக்க போது மட்டும் தெரியுது. ஆரம்பமே அமர்க்கலமா இருக்கு கைஸ். இன்னைக்கு 1 இல்ல 2 இல்ல, நைட்டு அமாவாசைனால 15 பேரை கூட கூட்டு வந்திருக்கோம். எல்லாம் பேக்ல நிக்காங்க தெரியுதா? அந்த அத்தை வரையும் நம்ம பாய்ஸ் தான் ஃபுல்லா இருக்காங்க, எல்லாம் சேஃப்டிக்கு கைஸ். இப்ப தெரியுதா? இதான் என்ட்ரன்ஸ். எப்படி பயங்கரமா இருக்குல்ல இந்த என்ட்ரன்ஸ் வழி. அப்படியே கீழே போய் எத்தி பார்த்தோம்னா அந்த டனல் இருக்குமா கைஸ், தெரியுதா? இதுக்குள்ளதான் அந்த டனல் இருக்கு. இப்ப அப்படியே பைய போய் எத்தி பார்ப்போம். இதுல நிறைய மீன் இருக்குமா, சவுண்ட் போட்டா மீன்லாம் ஓடிடுமா. தெரியுதா? 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 இங்க எவ்வளவு மீன் ப்ரோ, எவ்வளவு பெருசு, எக்கச்சக்கமா இருக்கு. பாட் பண்ணா ப்ரோ, எங்க இருக்குது? என்ன இருக்காரு பாத்தீங்களா? ஆமா, சரியான மீன். தெரியுதா? தெரியுதா? பெரிய மீன். இதுதான் அந்த டனல். நான் இப்போ கீழ இருந்து காமிக்கிறேன் பாருங்க. இந்த டனலுக்குள்ள இருந்தா மொத்த மீன் குளத்துல இருந்து வந்துட்டு இருக்கு. நீங்க சும்மா பார்த்தாலே எவ்வளவு மீன் பனைய இருக்கு. அந்த முள்ளெல்லாம் இருக்கும்ல கேஸ், அந்த மீன் எஸ்கேப். ரொம்ப ஸ்லோவா ஓடுது. நைட்டு கண்ணு தெரியல போல. பிடிச்சாச்சு. இங்க பாருங்க ஃபர்ஸ்ட் மீன் தெரியுதா? ஓடிங்க போயிட்டா. என்ன ப்ரோ வலைக்குள்ள வந்துல ப்ரோ, இந்த டனலுக்குள்ள போகணும் ப்ரோ. போவோம், ஆனா வர முடியாது, திரும்ப வர முடியாது. அப்படிதானே? அதான் இதான் லாஸ்ட் வீடியோவா இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. மாட்டிச்சு. தூக்கும் ப்ரோ. வாவ், கூடவே ஒண்ணு மாட்டிருக்கு. பெருசா இருக்குல்ல, பெரிய பிளாக் மாட்டி இருக்கு. ஓ மை காட், அங்க பாருங்க, அதுக்கு குறுக்க பாருங்க முள்ளா. கூட என்ன இவ்வளவு ஷார்ப்பா இருக்கு? தூக்குங்க அதை, தூக்கி காட்டுங்க. ஆமா வைக்கிறோம். அந்த ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. கல்லு கட்டிடலாம். வெரி வெரி டேஞ்சர். ஃபர்ஸ்ட் மான்ஸ்டர். அடமா எம்மாவா என்னாச்சு? கையில குத்துது. அதே மாதிரி ஒண்ணு புல்லுக்குள்ள நீங்க திரும்பமா பிளாக். ஆமா அதே கலர். தூங்க ப்ரோ. இவ்வளவு ப்ரோ பிடிக்க ஆரம்பிச்சாச்சு. நீ அவ்வளவுதான். காட்டுங்க ஒரு பிளாக் மாட்டி வியூஸ் காட்டுங்க. இது அதே முள்ளு. அப்ப இதையும் நீங்க கையில தூக்கி காட்டணும். எல்லாம் கண்டிப்பா தூக்கி காட்டுங்க ப்ரோ. வினோத் கையில தூக்கி காட்டுங்க. வலையில பாடு காய்ஸ் ரொம்ப ஷார்ப்பா இருக்கு. அது என்ன முள்ளு செல்லு எல்லாமே. வேற மீனை பிடிச்சி காட்டும். அடுத்தது காலுக்குள்ள ஒரு மாதிரி பாம்பு மாதிரி இருந்து ப்ரோ, பாக்குறதுக்கு எக்ஸாக்ட்டா வளைஞ்சு ஓடிச்சு. கேட் ஃபிஷ் மாதிரி இருந்துச்சு. தேலி ஃபிஷ்னா கைஸ், அது வந்து கொட்டுச்சுன்னா நம்ம 2 நாள் எழும்ப முடியாது. ஹாஸ்பிட்டல்ல போய் ஊசி எல்லாம் போடணும். அந்த மாதிரி ரொம்ப டேஞ்சரஸான மீன். அதனால இவ்வளவு டேஞ்சரஸான மீன் இருக்க இடத்துல நாங்க இறங்கி நிக்கிறோம் பாத்தீங்களா. அதுக்காகவே மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க கைஸ். நம்ம எவ்வளவு நேரம் வெயிட் பண்றோமோ அவ்வளவு டைமுக்கு ஒருக்கா உள்ள இருந்து பெரிய பெரிய மீன்லாம் வந்துட்டு இருக்கு. அதனால லைட் ஆஃப் பண்ண உடனே மீன்லாம் உள்ள இருந்து வெளியே வருது. லைட் போட்டா மீன்லாம் உள்ள போயிருக்கு. இன்னும் இருக்கு பாரு, ஒரு பெரிய விலாங்கு. எங்க போய் இந்த கல் எடுத்து காட்டுடா. மீன் எடுத்து காட்டுங்க, கல் வேண்டாம். சரிதா நண்பர்களே, வந்த உடனே இந்த ஸ்பாட்ல என்னெல்லாமோ இருக்குது. எங்க சவுண்ட் மட்டும் போடுது, மீனை காணல. இங்க கீழ ஒண்ணு இருக்கு. கல்லுல ஓடுது. என்ன ஸ்பீடு? ஆனா தலை தெரியுது பாருங்க ப்ரோ. இதான் நம்ம விலாங்கு. ஆமா பெருசு. ஆமா அது கிடையாது, அதோட பெருசா இருக்கு. அதோட பெருசு. டேய் எல்லாரும் வாங்க गाइस, எல்லாம் உள்ள வாங்க गाइस, எல்லாரும் வாங்க. வலையடி உள்ள போடுங்க. டூல்ஸ் எல்லாம் எடுத்து போடுங்க. டக்குனு இதனை பிடிக்காம விட கூடாது. இதுதான் டார்கெட். ஏய் இறங்கி வாங்கறக்க. பெரிய ஒரு அணங்கொண்ட மாட்ட போகுது. பிடிக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா ஃபுல்லா கருங்கல்லு, பெரிய பெரிய பாறை அப்படி கிடக்கு. அதுக்கு உள்ள போய் தான் மீன்லாம் இருக்கு. அதனால நம்ம அந்த கல்லை சுத்தி இந்த வலையை வந்து செட் பண்ணுவோம். செட் பண்ணிட்டு நம்ம அந்த கல்லை தூக்கணும்னா கண்டிப்பா அது வெளியில வரும். ஏதாவது ஒண்ணுல மாட்டும். गाइस, இந்த மீன் எப்படி தெரியுமா? எங்கெங்க வாட்டர் இருக்கோ அதுக்குள்ள போய் பூந்துரும். அந்த மாதிரிப்பட்ட வினோதமான மீன். ஆனா குட்டி தான் பார்த்தோம். இவ்வளவு பெருசு இந்த இடத்துல இப்பதான் ஃபர்ஸ்ட் வாட்டி பார்த்தோம். நீங்க அப்படி வைக்கங்க ப்ரோ. இல்ல गाइस, கொத்தனார் இப்போ காம்பவுண்ட் கட்ட ஆரம்பிச்சாரு. கருங்க
கருங்கல் எல்லாம் ஒன்னொன்னா எடுத்து அடிக்கிட்டு இருக்காரு. உள்ள வந்து வேற எதுவும் வந்துடாம எங்க போனாலும் கட்டிட்டு இருக்கீங்க. கல்லற இந்த கல்லு தூக்கட்டா? தூக்கு. இதுதான் லாஸ்ட் கல்லு. எங்கற இதுலயும் இல்ல. பாத்துங்க ப்ரோ. ஒரு கல்லு உண்டு. பாருங்க. அது வேற எதுவும் இருந்தனா அவ்வளவுதான் காலி. ஆம்புலன்ஸ்க்கு எல்லாம் சொல்லிருங்க गाइस. ரெடியா? இத தூக்கட்டா? லைட் நல்லா அடிங்க ப்ரோ. லைட் இருக்கா? ரெடி 1 2 3 ஸ்டார்ட். எங்க போச்சு? அண்ணா மாட்டி போடே வேற மாதிரி அவ்வளவுதான் நண்பர்களை சொன்ன மாதிரி பிடிச்சிட்டோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. பிளான போட்டு தூக்கியாச்சு பாருங்க. இல்ல 2 இல்ல 3 இருக்கு. 3 ப்ரோ 3 2 3 1 2 தானே? 2 தான் 3ஆ தெரியுது गाइस. அது ஒவ்வொரு சைடும் ஒவ்வொரு தலை இருக்குனால 4 மீன் மாதிரி கூட இருக்கு. பாரு गाइस கொஞ்ச நேரம் டயர்ட் ஆவுட்டு அதுக்கு அப்புறம் தான் நம்ம எடுத்து காட்ட முடியும். சொன்ன மாதிரி பிடிச்சிட்டோம். இப்போ வெளிய எடுத்தனா எஸ்கேப் ஆயிரும். நெத்தி கண்ணு வர்க் ஆயிட்டு. சரியான பெருசு இல்லனா ரொம்ப சத்தான ஒரு गाइस இதுவரைக்கும் இவ்வளவு பெருசு நாங்க பிடிச்சதே இல்ல இந்த மீன். பாருங்க சூப்பர் சைஸ். ஆமா எலக்ட்ரிக்கல் மாதிரியே தான் இருக்கு. இதெல்லாம் 15 கிலோ வரைக்கும் வளரும். பாருங்க ப்ரோ ப்ரோ தரையில விட்டாலும் தரையில ஓடும் அப்படிதானே. இங்க ஓடாம மண்ணிலயும் வாழும் தண்ணிலயும் வாழும் அந்த மாதிரி பட்ட அரிதான். காத்து குடிச்சிட்டு பாரு. பாத்துக்கோங்க. ஏதோ தைரியசாலி மாதிரி தூக்குனே இப்படி ஆயிட்டீங்க ஒரே செகண்ட்ல. என்ன பண்ணுச்சு? என்ன பண்ணுச்சு? கையில என்ன பண்ணுச்சு? கடிச்சுதா? எதுக்கு அந்த சவுண்ட்? கடிக்க பார்த்தான் गाइस. ஓ மை காஷ் வாட் a மீன். गाइस பிடிச்சிட்டோம். இங்க பாரு தொட்டு பாரு ஜினிஸ். எப்படி இருக்கு? வழுக்குணுக்குனு. யோப்பு ரப்பர் மாதிரி இருக்கு गाइस. गाइस பக்கெட்ல போடலாம். வேற ஏதோ சொல்ல போறேன்னு நினைச்சேன். அவருக்கு வந்து இப்படிதான் गाइस. நல்லா தான் இருப்பாரு. வேற ஏதாவது சொல்ல வந்தாரு. கையில இருந்து வழுவிட்டு. சரியா இருக்குல? விடு ப்ரோ. வந்து 15 மினிட்ஸ்ல வந்ததுக்கு பெருசா 2 பிடிச்சாச்சு. சொன்ன மாதிரியே பிடிச்சிட்டோம். அம்மா அப்படியே இன்னொரு வெரைட்டி பிடிக்கலாம் அடுத்து. வேற ஏதாவது ஒண்ணு தூக்குன மாதிரி தெரியல. ஏன் கை விட்டதுல எதுவும் கடிச்சிட்டா? ப்ரோ கம்பு ஏதா கிடக்க பாருங்க உள்ள குத்தும். गाइस அடுத்ததா இது என்ன செங்கல் எடு ரூபீஸ். வெயிட் ப்ரோ. உள்ள தாண்டா இருக்கு செங்கல் எடுடா. என்ன மீன் சொல்லுங்க ஆமா பெருசு. நண்பர்களே அடுத்த மீன் கன்ஃபார்ம் மாட்டியாச்சு. பிடிக்க போறோம். உள்ள போயிட்டு இதுதானே வெளிய போயிட்டு சரியான அறிவாளியான மீனா இருக்கு. இதெல்லாம் நம்ம ஒண்ணு ப்ரெடிக்ட் பண்ணி இப்படி இப்படி போகுது. தூக்கிடுங்க. முடிஞ்சு அவ்வளவுதான் மாட்டியாச்சு. கால் உள்ள போகுது. காட்டுங்க. இது என்னது गाइस? இதுதான் நான் சொன்னேன்ல ரெட்டில் கேட்ஃபிஷ். ரெட்டில் கேட்ஃபிஷ். ஆமா இது பிளாக் டெயில் கேட்ஃபிஷ். இதுதான் நான் சொன்னேன்ல அந்த கையில போட்டுச்சுனா அவ்வளவுதான் விஷம் உள்ள ஏறிச்சுனா. சார்பான ஒரு மீன். நம்ம நாட்டு மீன்லயே ரொம்ப பழசான மீன். பழசான மீன். அது ரொம்ப பாய்சனான மீன். கொட்டினா அந்த விஷம் ஏறும் அந்த மீன். உங்களுக்கு ஏற கடி வாங்கிருக்கீங்களா இது வரையும்? நான் வாங்கிருக்கேன். வாங்கிருக்கீங்களா? கொட்டினா கண்டிப்பா நீங்க இன்ஜெக்ஷன் போட்டே ஆகணும். தெரியுதா गाइस? இங்க பாருங்க. பாருங்க இதுல ஒரு முள்ளு இருக்கு பாருங்க. இந்த சைடுல இருக்க முள்ளு தான். அதுல கை வச்சோம்னா முடிஞ்சு. குட்டி விட்டானா காலி. ஒரு கொட்டி வியூவர்ஸ் ரெண்டி கொட்டி வாங்கி. கொட்டி வாங்கணுமா? ஆமா இப்போ ரூபீஸ் ப்ரோ கொட்டிங்க வாங்க பாருங்க. गाइस இது சீரியஸா டேஞ்சரஸான மீன். சும்மா ஃபன்னுக்கு சொல்லல சீரியஸா. அந்த முள்ளு இருக்கு பாருங்க. அது கைக்குள்ள சரன்னு கால்ல விழுந்து வலிக்குள்ள இருக்கு. இது போல ஜோக்கர். ஐயோ ஆசீர்வாதம் வாங்குனது போதும் இல்ல ப்ரோ. இப்ப நாங்க இதுல எதுக்கு தெரியுமா ஆச்சரியப்பட்டு நிக்கிறோம்? இங்க வெளியவே இவ்வளவு மீன் இருக்கு. அப்ப இந்த டனலுக்குள்ள போனா எவ்வளவு இருக்கும்? ஆக்ஸிஜன் கம்மியா இருக்கும். ஆமா ஆக்சிஜன் வேற கம்மியா இருக்கும். சவுண்ட் கேக்குதா? சவுண்ட் கேட்டல இப்போ டொப்புன்னு. गाइस வேணா ரிவைண்ட் பண்ணி பாருங்க. டொப்புன்னு ஒரு சவுண்ட் கேட்டு உள்ள டொப்பு டொப்புன்னு சவுண்ட் கேக்குது. நம்ம பாக்கும்போது ஒண்ணும் கேட்க மாட்டேங்குது. அதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உங்களுக்கு காமிக்கலாம். அங்க பார்த்தா இங்க அடிக்குது. சத்தியமா கால்ல போய் இடிச்சு கட்டில கால்ல ப்ரோ. அந்த கால்ல என் கால்ல இடிச்ச மீன் இன்னைக்கு பிடிக்காம விடக்கூடாது. அவளை எப்படி மிதக்கு பாருங்க. இங்க பாருங்க गाइस ராயன் குட்டி. குட்டி போட்டு எங்க போனாலும் வந்து அப்படியே தெரியுதா நண்பர்களே? இங்க பாருங்க ராயன் குட்டி. இதுக்கு தான் ஒரு பேர் வைங்க ப்ரோ ஸ்பாட்ல. गाइस பாத்துட்டு இருக்கீங்கல்ல நம்ம ராயன் குட்டிக்கு ஒரு பேர் வைங்க இந்த இடத்துல. உள்ள போலாமா? என்ன நினைக்கிறீங்க? என்னையா போலாமா? ஆமா गाइस தண்ணி வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வத்தும் போது நம்ம உள்ளடி போலாம். என்னென்ன பெரிய மீன் இருக்குன்னு நம்ம உள்ள போய் பார்க்க போறோம் गाइस. என்னைக்கு வத்தோம் ஏதாவது ஐடியா? தெரியல. ஊர்க்கார சொல்லுங்க ப்ரோ. எப்போ வத்தோம்? அவசியமே இல்ல. நம்ம ஆங்கிலர் ப்ரோக்கும் போவார். நெட்ரிகன்லாம் வச்சிருக்காரு. ஆங்கிலர் ப்ரோ இறங்குங்க ப்ரோ. ஆங்கிலர் ப்ரோ உள்ள போடாம ஜாமாய் நண்பரே. ஏய் தினேஷ் ஏய் வினோத் கேபிஸ் எங்க என்ன பெருசு? இவ்வளவு பெரிய மீன் गाइस. இந்த அளவு வந்துச்சு. நம்ம வெளிச்சம் தெரிஞ்ச உடனே உள்ளாடி போயிட்டு இருட்டா இருக்க இடத்துல மட்டும் தான் அந்த மீன் பெரிய மீன் இருக்குது. வாவ் ஆரஞ்சு ஸ்னைல். இது பிரவுன் ஸ்னைல். வர்க் அவுட் வைங்க. நம்ம ஆங்கிலர் ப்ரோ நத்தைக்கு கிச்சு முச்சு ஓட்டிட்டு இருக்காரு. ஊட்டிட்டு இருக்காரு. நைட்டு 11 மணி 12 மணி ஆயிடுச்சா? பிறகு நாக்கு கொரல. ஐயோ எனக்கே கொளருது. கொளறிட்டா வேற எதுவும் வருமா? ஆமா ஒளறிட்டு. வினோத் பிறகு இன்னும் ஆசை தெரியல. டனலுக்குள்ள தலையை விட்டு வெளியே வர மாட்டேங்காரு. இங்க பாருங்க
உள்ளே ஆமா பார்த்து கைஸ், பெரிய பெரிய மீன்லாம் இருக்கு, ஒன்றும் மாட்ட மாட்டேங்குது. அதனால இப்போ நம்ம இந்த ஸ்பாட்ல இருந்து கிளம்பி அடுத்த ஸ்பாட்டு போக போறோம். ஏன்னா எல்லாம் உள்ள போயிட்டு இப்போ நம்ம எல்லாம் இப்படி சவுண்ட் போட்டு எல்லா மீனும் டனலுக்குள்ள போயிட்டு இப்போ செகண்ட் டனலா அது என்ன ஸ்பாட்டு? அது டனல் இருக்கு, ரிவர் இருக்கா, இதே மாதிரி 6 மாதிரி பேய் இருக்குன்றாங்க, பிசாசு இருக்குன்றானுங்க, அதோட 10 அடியில 10 வருஷமா பெரிய பாம்பு இருக்குன்றானுங்க. ஒன்றுத்தையும் காணுமே. மற்ற இந்த மகுடி ஊதுன வரேன் நீ ஊது. பயந்து விழுந்துட்டா. எங்க அம்மா, இது என்ன இவ்வளவு பெருசா இருக்கு? எங்க இருக்கு? என்ன போகுது பாம்பு? கவிஸ்வரகு பாம்புட பெரிய பயம். அதான் பயந்த பயலுக்குள்ள பிடிச்சி தள்ளி விட. ஆனா அழகா இருந்து பாக்குறது கைஸ். இந்த மாதிரி எல்லாம் பார்த்து, ஆமா தண்ணி பாம்பு சும்மா தக்க தக்க தக்கன்னு இருக்கு. இந்த மாதிரி எல்லாம் பார்த்தா நம்ம டிஸ்டர்ப் பண்ண கூடாது, அப்படியே விட்டுறணும் கைஸ். அது ஏன்னா இயற்கையை நம்ம எப்பவுமே தொந்தரவு பண்ண கூடாது. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலை ஒண்ணு போயிட்டே இருக்கணும். எங்க இருக்கு பெருசுனா? ஒரு கேமரால மட்டும் காட்டிடுறது, அது எப்படியும் ஓடிடும். எங்க இருக்கு? அம்மா எவ்வளவு பெருசு தெரியுதா? கேமரா ரோலிங் ஷூட்டிங். என்ன ரூபிஸ் நீயே பிடிச்சிட்ட? गाइस இங்க பாரு. நான் என்ன வினோத் ப்ரோவா? ப்ரோ ஃப்ரெஷ்ஷா ஜம்முன்னு இருக்கு. இங்க பாருங்க, ஃப்ரெஷ்னா பக்கா ஃப்ரெஷ். மூக்குல எல்லாம் தண்ணி. गाइस செகண்ட் டனல் வந்து ஆரம்பத்துல இருந்தே ஏதோ பார்த்துட்டு இருந்தோம். ஃபைனலா ஒரு பெரிய ஜிலேபியா பிடிச்சிட்டோம். ஜிலேபியா பெரிய ஒரு மான்ஸ்டர் ஃபிஷ். வேட்டை ஆரம்பம் நினைக்கிறேன். என்ன கலக்குது? ஆமா ஆமா, அது எவன் கலக்குறது? மீன் கலக்கல. அங்க உள்ளதா இருக்கு. எங்க இருக்கு? என்ன தண்ணிக்குள்ள இருக்கு பாரு. எங்க ஒரு மீன் உள்ள மண்ணுக்குள்ள தான் இருக்கு. பாத்தியா? இங்க தான் யா மண்டை மட்டும் இருக்கு. எங்க போச்சு? இந்த புல்லு கடை. அவ்வளவுதான். புல்லு கடையில இல்ல, தண்ணிக்குள்ளே போயாச்சு. இங்க அடிங்க லைட்ட பாருங்க. இதுக்குள்ளதான் போச்சு. இங்க எப்படி என்ன இருக்கு? இதுக்குள்ளதான் இருக்கு. புல்லுக்குள்ளதான் இருக்கு. என்ன இருக்கு? பாம்பு. மீன் இல்ல, இது மீன். போய் பாம்பு வை. அது மீன் வை. மீனா? பாம்பு மாதிரிதான் இருந்து சத்தியமா. சிறைக்கட்டுல இது ஒரு விசித்திரமான மீன். மண்ணுக்குள்ளே கிடக்கும். வாங்க திரும்புமா? எங்க இருக்கு? கீழே இருக்கா பாரு. விலாங்கு மீன் என்னடா? விலாங்கு மீன் ரூபிஸ் புரியல. போயிடலாம் போகும். இதுல வேற நேரத்தையும் கபிசி கனவு வந்துச்சாமா. யாரோ ஒரு ஆளுக்கு கொத்து வாங்கின மாதிரி. 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்த கனவுல யாரு கொத்து வாங்கினா? வீடியோ கனவுல நீங்க கொத்து வாங்கினா. 3ஆவது ஸ்பாட் எங்க பாருங்க. அம்மா ஒரு 15-20 கிலோ கிடக்கு. பசையா இருக்கு பாரு. அதுக்குள்ள கிடக்கு பாரு. அதுக்குள்ளதான் 2 அண்ணன் கிடக்கு பாரு. உங்க கண்ணுக்கு மட்டும் தெரியும். என்ன பாறைகிட்ட வருது பாரு. தெரியுது. பின்னாடி ஒண்ணு கிடக்கு பாரு. 50 கிலோ இருக்கும். மரைன் வேல்ல இருந்து பாக்குற மாதிரி ரைட் பண்ணி ஒரு மீடியம் வியூஸ் காட்டுறேன். எங்க அண்ணா அந்த தண்ணி தெரியுதா गाइस? மீன் தெரியுதா? யாரி வரக்கு பாத்துட்டு இருக்கு गाइस. நாங்க பாலத்துக்கு மேல இருந்து பாத்துட்டு இருக்கோம். எவ்வளவு பெரிய மீன் தெரியுமா? 2 மீன்டா. ரொம்ப பெருசு. ரொம்ப பெருசு. தண்ணி வாய் எடுக்குது. வாய பறந்துட்டு गाइस இப்போ செகண்ட் ஸ்பாட்ட பாத்திருப்பீங்க. அங்க இருந்து பார்த்துட்டு இப்போ 3ஆவது ஸ்பாட்டுக்கு வர முன்னாடி கீழே பாத்திருப்பீங்கல பெருசா. எவ்வளவு? இதுவரை இருந்து இவ்வளவு பெருசு. தூக்க எல்லாம் முடியாது. நம்மளால எல்லாம் ஒத்தைக்கெல்லாம் சமாளிக்க முடியாது. அவ்வளவு பெரிய மீன். அதை வச்சு பிடிக்கவே முடியாது. இங்க எங்க கிடக்கு பாருங்க கீழே. ரொம்ப பெருசு. பாலத்துக்கு கீழே பிடிக்கலாமா? வாய்ப்பு இருக்கா? அது நடக்குமா? அதெல்லாம் பிடிக்க முடியுமா? அதை பிடிக்கலாமா ப்ரோ? அவர்ட்ட தான் கேட்கணும். எக்ஸ்பெக்ட் ஆங்கிலர் தான் கேட்கணும் ப்ரோ. அது பிடிக்க முடியுமா? ட்ரை பண்ணுவோம். பிடிக்கலாமா? பிடிக்கலையா? உள்ள போலாம். உள்ள போறோமா? இப்ப கீழே போனா போவோம். ஆனா கொஞ்சம் ரிஸ்கா தான் இருக்கும். ரிஸ்கா இருக்கா? நமக்கு ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிடுறோம். ரஸ்க் சாப்பிடுற மாதிரி தான். ரிஸ்க் எல்லாம் ரஸ்க் சாப்பிட மாட்டேன். பழைய தூங்க பாத்துட்டு ஏன் பயமா இருக்கு? பக்கெட் மேல இருக்கு. இதை விட பயங்கரமா இருக்கும். பாத்து வாங்க. மோசமான ஏரியா ப்ரோ. பயமா இருக்கா? ஆமா. என்ன குரல் அது? இனி இதை விட பயங்கரமா இருக்கும். நம்ம இப்ப எங்க போயிட்டு இருக்கோம் தெரியுதா? காட்டுக்குள்ள இறங்கி எங்க போறோம்? வழியா கண்ணாடி குழுப்பி எல்லாம் கிடக்கு. பாத்து. ஓ மை காஷ், இட்ஸ் டூ ரிஸ்கியஸ்ட் பிளேஸ் எவர். தெரியுதா கைஸ்? தெரியுதா உங்களுக்கு? ஒரு பெரிய மீன் தெரியுதா? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல கைஸ். உள்ள போயிட்டு திரும்ப வந்து இந்த வீடியோ வரும் கைஸ். இது வரைக்கும் போன ஸ்பாட்ல எனக்கு தெரிஞ்சு இதுதான் கொஞ்சம் ரிஸ்கா இருக்க மாதிரி ஒரு ஃபீல். கொஞ்சம் பயமாவும் இருக்கு சீரியஸா. ஏன்னா காலுக்குள்ள நம்மளை விட பெருசான மீன்லாம் சுத்திட்டு இருக்கு இந்த தண்ணிக்குள்ள. அப்படி இல்லை மீனே தெரியல ப்ரோ. கண்ணு பூச்சி கேட்டல எனக்கு. கண்ணுக்கு தெரியுதா மீன்? தண்ணி அந்த தண்ணி நீரோட்டத்துல ஓட முடியாம அப்படியே நிக்குது காலுக்குள்ள போயிட்டு. இந்த மேல பாலத்துக்கு மேல நம்ம நின்னோம்ல, இப்ப பாலத்துக்கு கீழே நிக்கிறோம் தெரியுதா? அந்த பாலத்துக்கு டாப்ல நின்னோம்.
இப்போ பாலத்துக்கு கீழே நிற்கிறோம். பாம்பு தான் வருமா? ஓ நண்பர்களே, புதகுழிக்குள்ள எல்லாம் போயிட்டு இருக்கோம் நண்பர்களே. நானும் பார்க்கல. மீனை பார்த்துட்டாங்களா? என்ன மீன்? மொரட்டு சுலோபி. திரும்பவும் மீண்டும் மீண்டும் ஒரு முறை. இது பல்கா ரோஸ் கலர்ல இருக்கு. ரோஸ் ஸ்லோபி பிங்க் கலர்ல இருக்கு गाइस. இது பிங்கி. வாவ், கியூட் ஃபிஷ். பிங்கி வாயில லிப்ஸ்டிக் போட்டு. பிங்கி பாங்கி ஃபாதர் ஏசிய டாங்கி டை. டேய் குட்டி. என்னது வாயில இருந்த குட்டியா ப்ரோ? ஏய் இவ்வளவு குட்டி மீன் இருக்கு. மீன் குட்டி போட்டுறோம். ஆமா 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 வாயில இருந்து. விட்டுருங்க அப்படியே விட்டுருங்க ப்ரோ, அப்படியே விட்டுருங்க. அது சாப்பிட்டுருக்கல. இது வேற சாப்பிட குட்டி. வர அதுக்கு குட்டி இது அதுக்கு குட்டி இல்ல, இது வேற குட்டி. இங்க பாருங்க குட்டி எவ்வளவு. அந்த குட்டி இல்ல ப்ரோ, இது வேற மீன். இல்ல வேற குட்டி. வாயில குட்டி போட்டுருக்கு. கைலி குட்டி. ஆமா இது கைலி. அதனால விட வேண்டாம். ஸ்லோபி மீன் தெரியுதா கேஸ்? தெரியுதா இந்த இடத்துல ஸ்லோப்பியா மீன் தெரியுதா? கண்ணுக்கு கொஞ்சம் ஜூம் பண்ணி பாருங்க. இங்க பாரு 3 நிக்குது. 3 சரியான பெரியான ஸ்பாட். இது மாதிரி மாட்டமான எனக்கு தெரியல. பயங்கரமா இருக்கு. 3 ஸ்லோப்பியா. அது பார்த்துட்டு நம்ம பார்த்தத ப்ரோ வினோத் ப்ரோ நீங்க முட்டிடுங்க அங்க உண்டு. முட்டணுமா? வளைய 3 இருக்கு. ஒண்ணு இல்ல 3 பாத்திலா மீன. அடி போகுது. நின்னுங்க ஒண்ணே ஏறிட்டு. ஒண்ணு உள்ள போயிட்டு ப்ரோ மின்ன 2 இருக்காங்க. நின்னுங்க ஒண்ணு கீழ இறங்கிட்டு ப்ரோ. ஓ மை காட், யோப்பு நெஞ்சிலே வந்து இடிச்சிட்டு. எத்தனை ஒண்ணு தான் ப்ரோ இருக்கு? ஒண்ணு துள்ளிது. ஒண்ணு நான் வந்து ஒரு இடி கால்ல இடிச்சு நெஞ்சிலே ஒரு இடி. தூக்கி வெளியில போடுங்க. எப்படி வலிச்சு தெரியுமா? ஒரு இடி வாங்கி பாருங்க. பறக்கதான் இதுல மீன் பறக்குது. பயங்கரமா இருந்து. மீனை கட்டுங்க இருக்கா ப்ரோ? கையில நிக்கல. என்ன பெருசா இருக்குல்ல? பெருசா எவ்வளவு பிடிச்சிருப்போனே தெரியலையே. என்ன முடியல, அந்த அளவுக்கு பிடிச்சிட்டே இருக்காங்க கைஸ். இதான் நைட் ரைடு. அன்எக்ஸ்பெக்டடா என்ன வேணா நடக்கலாம். வீடியோ ஃபுல்லா சர்ப்ரைஸ் எல்லாம் பார்க்கவே முடியாது. ஒவ்வொரு கலர். இது பாருங்க yellow கலர்ல இருக்கு. yellow லிப்ஸ்டிக் அடிச்சு. வால்ல பிங்க் கிடக்கு. வால்ல பிங்க். வாவ். அடி டைவ். ப்ரோ இங்க உள்ள மீன்லாம் பறக்குற மீனா? எங்க இது? சுலோபி தான். ஸ்லோப்பியா, ஃபுல்லா ஸ்லோப்பியா. எத்தனை காலுக்குள்ள ஏதோ ஓடுது. கேலி மாட்டிட்டு சுலோபி மாட்டிட்டு. என்ன மீன்? ஒரே கல்ல 2 மாங்கா. ப்ரோ வெரி டேஞ்சர் ஃபிஷ். நம்ம சொன்னோம்ல அந்த நாட்டு தேலி. ஓ சரி அந்த இதுதான் ரியலா. கால்ல ஏதோ கடிச்சு. பாத்து பொறுமையா இரு. கால்ல சத்தியமா ஏதோ கடிச்சு. பொறுமையா இரு. கால்ல ஏதோ கடிச்சு. மீனங்க ப்ரோ உள்ள டக்க. இந்த இடத்துல இருந்து போயிரலாம் ப்ரோ. சத்தியமா கால்ல ஏதோ கடிக்குது. சும்மா சொல்லி கடிச்சு நான் ஹாஸ்பிடல் போறோம். கரையில. இதுதான் அந்த நாட்டு தேலி. இது கால்ல குட்டிச்சனா அவ்வளவுதானே. இதுதான் தரிக்கும். பயங்கரமா பெரிய இந்த நம்ம காலுக்குள்ள உங்க காலுக்குள்ள வந்து குலையுதுல. கரையில போடுங்க. கரையில ஏதோ பண்ணுது ப்ரோ சத்தியமா. கரையில பறக்கணும் இப்படி. गाइस அடுத்த மீன் நீங்க பாருங்க ப்ரோ. இது எத்தனாவது ஸ்லோப்பியா ப்ரோ? 10ஆவதா? 10 15 தெரியல. கணக்கு இல்லாம மாட்டிட்டு இருக்கு गाइस. நீ வா. நீ தான் கலச்சு விடு. ஏய் வலைக்குள்ள ஒண்ணு போட்டுறே பிடிக்குதுல. ஏய் ஆமா விரால் மீன். गाइस இங்க பாருங்க. தெரியுதா? வால் தெரியுது. ப்ரோ கலர்ஃபுல்லா இருக்கு. பச்சை கலர்ல இருக்கு. தெரியுதா? ப்ரோ கைய பாத்து. வினோத் ப்ரோ பஞ்சு எங்க இடிச்சு? கால்ல இடிச்சிட்டு என்ன போ. ஃபாலோ மீ. எங்க? இது சரியான வேகமா ஓடுது. அப்படியே இல்ல. ஜெனிங்கோ இங்க இந்த சைடுல வந்துச்சு. அண்ணா போது. அப்படி இல்ல. ப்ரோ பிடிச்சிருக்க. ஹாய் வாட் a jump. எத்தனை இடத்துல நீ ஜம்ப் பண்ணி ஓடுனாலும் உன்னை நீ பிடிக்க விட மாட்டோம். ப்ரோ வலைய போடுங்க. வலைய பிடிக்க விட மாட்டோம். என்ன ஆட்டம் காட்டுது. எத்தனை இடத்துல தெரியுமா? என்னாச்சு? காலுக்குள்ள ஏதோ ஓடுது பெருசா. ஏய் ப்ளீஸ் என்ன எங்க கூட்டி போங்க. அண்ணா நீங்க பிடிச்சலாம். என்ன இடத்துல இருந்து கூட்டி போயிருங்க. பயப்படா. என்னெல்லாம் நடக்குது. இது கீழே விழ என் கால்ல. என்ன ஜம்ப்? வாயில கிஸ் குடுத்து. எனக்கே தெரியாம எனக்கு இருக்கன மாதிரி சவுண்ட் போடுறேன் சில டைம். அந்த மாதிரி இருக்கு பயமா. இல்ல ப்ரோ மேல தான் போயிருக்கு. அதே மாதிரி தான் எனக்கும் பண்ணுச்சு. சீரியஸா ஒரு கூட சொல்லு என்ன நடந்து பக்கத்துல சொல்லு. கீழ போச்சு மேல போச்சு. ரப்பர் மாதிரி கால் அப்படி சுருட்டிட்டல. அந்த பறக்குற மீன் 2 அந்த பறக்குற மீனை புடிங்க ப்ரோ. அந்த பறக்குற மீன் ஒன்னு இருக்கு ப்ரோ. இங்க பறக்குது. ஏன் எல்லாமே பறக்குது? பறந்து போனா இத தூக்கு. பறந்து போகுது. ருபீஸ் ஒர்த் வருமா? ஒர்த் என்னையே சுலோபி. பைசா வசூல் गाइस. பிளாக் பஸ்டர் பிடிக்க தெரியுமா? தொண்டை கட்டிட்டு गाइस. குரல மாறிட்டு गाइस. இது வரைக்கும் எத்தனையோ நைட் ரைடு போயிருப்போம். ஆனா இது வரைக்கும் இந்த அளவுக்கு ஆக்ரோஷம் பிடிச்சதே கிடையாது गाइस. எங்க பார்த்தாலும் மீன் गाइस.
இப்படி ஒண்ணு போகுது இப்படி ஒண்ணு போகுது மூஞ்சில ஒண்ணு இடிச்சிட்டு போகுது நெஞ்சில ஒண்ணு இடிச்சிட்டு போகுது. கடைசியா இப்போ ஒரு லாஸ்ட் ஒரு 2 நிமிஷமா பாத்துருப்பீங்க. என்னெல்லாம் நம்ம காலில் இடிக்குது பறக்குது நிக்கவே முடியல. ஒரு செகண்ட் ஆளு மீன் விலாங்கு மீன் சிலோப்பியா மீன் தேலி மீன் எல்லா மீனும் கிடக்கு கைஸ். எப்படியாவது கரைக்கு போனா போதும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சில செகண்ட் தோணுது. அந்த அளவுக்கு அட்வென்ச்சரஸ் சொல்றதை விட பயமா இருக்கு. வா 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 பெருசு பெருசு. என்ன மீன்? இந்த மீன் மண்டையில அடிபட்டுருக்குல அது எதுக்கு? மேல போய் ட்ரை பண்ணிருக்கோம். ஏய் பெருசு. யப்பா இது வரைக்கும் கிடைச்சதுலயே ப்ரோ இது நம்ம பிடிச்ச மாதிரி இருக்கு. மொத பிடிச்ச மாதிரி गाइस கோட் ஜிலேபி மீனமான மீன். அடுத்ததா ப்ரோ இது அந்த கரையில போட்டுறோம் வாங்க. என்னடே ஸ்பாட் ஒண்ண மீனை பிடிச்சி அத பார்க்க கூட டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதுக்கு முன்ன அடுத்த மீன் அவன்தான். எங்க விரால் இங்க பாருங்க தலை மட்டும் தெரியுது பாருங்க ப்ரோ. அது உண்மையிலேயே விரால் தானா இல்ல வேற எதுவும் இல்ல? இந்த அடிப்பா என் நெஞ்சில வந்து இடிக்குமா? நான் கொஞ்சம் ஒதுங்கி நிக்கிறேன். கேளு இங்க தூக்க ரொம்ப தூக்காத. ஆமா ஆமா ஹைட் தூக்கி பிடிங்க. அது எப்படி பறக்கும் गाइस? நம்ம மூஞ்சில வந்து இடிக்க போகுது. வாடா சவுண்ட் போங்க. வாவ் பச்சை கலர் அவனே தான் இவன் தான் என்ன வந்து தமிழ் தலைவர் டீம் கேப்டன் கபீஸ் எப்படி டிஃபென்ஸ் தூக்குன மஜா பாலே தூக்கிட்டான். கேப்ல டுப்பி போட்டு யாரட்டாக இவர்தான் பிடிச்சது காரணம். இப்போ இதுவும் பறந்து வந்து டைவ் அடிக்குமா? இப்போ நான் மேல தான் நிக்கிறேன் ஒதுங்கி. ரெண்டு ஒரே கலர் 2 மகம் 3 4 ஓய் இது டைவ் இங்க ஒண்ணு சின்னது மயில் மாதிரி இருக்கு தெரியுதா? விராலா இதுதான் அந்த பச்சை கலர் வால் தெரியுதா? பின்னாடி ஸ்லைப்பி ஒன்னு போகுது. இப்போ எப்படியும் பறக்க முடியாது. அந்த ஹைட்டை மட்டும் டிஃபெண்டர் மட்டும் கரெக்டா விடுங்க. ரூஸ் போய் டிஃபெண்ட் பண்ணல. வெயிட் பண்ணுங்க ப்ரோ. ஒரே இருக்கு ஏய் ஐசாக் அது ஒரு பெரிய ஆமா இவன் மாட்டிடுவான். இந்த வாட்டி மாட்டலன்னா பேர மாத்த முடியாது. வேண்டாம் போயிட்டு அவசரப்பட்டு நீ டனலுக்குள்ள போறோம் திடீர்னு. ஆமாரா தலை தட்டுது. கேஸ் இவங்க யாருக்குமே தலை தட்டல, நமக்கு மட்டும் தலை போச்சு. கடலுக்கே போய் சேர்ந்துருவோம் நடந்து என்னது தூக்கி விரால். ஓ சரியான மீன் தெரியுதா கைஸ்? அந்த பச்சை கலரு பேர மாற்ற மாட்டேன். பிடிச்சிட்டோம் சொன்ன மாதிரி. பாரு எல்லாம் ஒரே மீன் தான். டனலுக்குள்ள வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக ஒரு பச்சை கலர் விரால் மீனை பிடிச்சிட்டோங்க. சூப்பராக இருக்கு. என்ன மீன் ப்ரோ? ரெண்டுமே மொரட்டு, ரெண்டுமே சைஸ் காய்ஸ். மொரட்டு சுலோ பேர் நிக்குது காய்ஸ். தெரியுதா அந்த கல்லுக்குள்ள நிக்குது பாருங்க. இது பிடிக்க ரிஸ்க் தான். கல்லுக்குள்ள ஒதுங்கி நிக்குது தெரியுதா? மூஞ்சி தூக்கியாச்சு. அது அப்படியே நிக்கட்டும். ஆனா ப்ரோ ஒண்ணு மட்டும் நீ பார்த்த வரைக்கும் உங்க ஊர்ல உள்ள மீன் எல்லாமே பறக்குது கிட்டல ப்ரோ. ஓட்ட கீழ போயிட்டு பிடிச்சிடா. எனக்கு தான் தெரியும் ஒரு சாக்கு தெரிஞ்சு. அது அப்படியே நிக்கட்டும். அது அப்படியே ஷாக் கிடைச்சா? ஆமா பாக்கலையா நீ? இடிச்சுல விழுந்து. ஓ நீங்களும் வாங்கிட்டீங்களா? அப்ப இன்னைக்கு அப்புறம் அப்படி இருக்கு நெஞ்சில பஞ்சு இன்னைக்கு எல்லாரும் வாங்கி வச்சு கைஸ். இதுதான் ஏன் பெருசு இது வரைக்கும் பிடிச்சதுல மான்சர் தான். பிரம்மாண்டமா இருக்கு. காட்டுங்க சைடு அங்கல காட்டுங்க. ஓ மை காஷ் வாவ் நீ சொல்ல மாட்டே நீ. ஓகே அடுத்து தூக்கும். நீங்க நார்மலா பிடிக்கும்போது இவ்வளவு கிடைக்குமா ப்ரோ? கிடைக்காது. அப்ப நம்ம ராசி நல்லா இருக்கு போல கைஸ். கலரா இருக்கு என்னத்தனா கலர்ஃபுல்லா இருக்கு. என்னது அது? இதான் அந்த மான்சர் உழுவ மான்சர் தூக்கிட்டோம். வாவ் இது என்ன தண்ணிக்குள்ள அவ்வளவு கலர்ஃபுல்லா இருந்துச்சு. வேற லெவல்ல இருப்பான். ருபீஸ் ப்ரோ மேக்ஸ். ருபீஸ் மாட்டிருங்க பாருங்க கைஸ். ருபீஸ் ப்ரோ மேக்ஸ் வேற லெவல்ல இருக்காரு. யாரு தெரியுதா? அங்க சொல்லவே அவனே தான் ப்ரோ. ரெண்டனா இருக்கு ஸ்லைப்பி. இது உசுலைப்பி கால்ல ஏதோ கடிக்குது. இல்ல ரெண்டு உள்ள ஒண்ணுதான் மாட்டேங்குது. அது பறந்து வரும்போது எப்படி இருந்து தெரியுமா? பயமா இருந்து தெரியுமா? உள்ள நின்னா வெளியில போயிட்டான். நேரா மூஞ்சிலே வந்து இடிக்கிற மாதிரி ஒரு ஃபீல். கைஸ் பாருங்க நேரம் காலையா அதிகாலையும் இல்லை மிட் நைட் 12 மணி. அங்கே பாருங்க மிட் நைட்ல காட்டுக்குள்ள 2 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்க தெரியுதா தூரத்துல. இந்த மாதிரி தான் கைஸ் போயிட்டு இருக்கு. கைஸ் எல்லா ஸ்பாட்டுக்கும் போயிட்டு பிடிச்சிட்டு வந்ததை பார்த்துருப்பீங்க. இப்போ எல்லாத்தையும் பிடிச்சிட்டு ஆங்குலர் ப்ரோ வீட்டுக்கு வந்துட்டோம். அவருக்கு இந்த டேங்க் அவர் சேனல் வீடியோல நீங்க பார்த்துருப்பீங்க தெரியுதா கைஸ். எனக்கு பிடிச்சிட்டு வந்த மீன் ஒன்றா பாருங்க. ஃபர்ஸ்டா ஒரு சிலோப்பியா. எல்லாம் பெரிய சைஸ் கைஸ். அன்எக்ஸ்பெக்டடு இவ்வளோ மாட்டோன்னு சத்தியமாக எதிர்பார்க்கல இது வரைக்கும். வெறித்தனமா இருக்கு. 1 2 அப்புறமா 3 கைஸ் எடுத்து 4 கைஸ். அப்புறம் அடுத்த சிலேபியா. இதுதான் இருக்கிறதுல சின்னது. அப்புறம் குட்டி சிலேபி. அவனே விட்டுலாம். அடுத்த இது ஃபர்ஸ்ட் ஃப்ரெஷ்ஷா இருக்குல்ல. 12வது மீன் கைஸ். 12வது ஜிலேபியா. சரியா இருக்குல்ல. இதான் என் நெஞ்சில் அடிச்சது. மறக்கவே மாட்டேன் இவனை. செனிஸ் ப்ரோ நெஞ்சில் அடிச்சவன். இவனே விட்டுலாம். கண்ணு ரெட் கலர்ல இருக்கு ப்ரோ. அப்புறமா வேற இது வந்து ருபீஸ் ப்ரோ இடிச்சவன் வந்தா. சரி ஓகே அவனே விட்டுலாம் கைஸ். அடுத்த இது கோல்டு கலர்ல இருக்கு. சூப்பரா இருக்கு கைஸ். கடைசியா நம்ம இது உனக்கு பேர் என்ன? பாம்பு விலாங்கு ப்ரோ. விலாங்கு ஜம்முன்னு இருக்குல்ல.
அங்க போல தொட்டி அங்க கிடக்கல அடு செம தெரிச்சிட்டான் கைஸ் எவ்வளவு பிடிச்சிருக்கு அப்படிங்கறத ஒரே ஷாட்ல காமிக்கிறேன், பார்த்து வாயை பழக போறீங்க. கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க கைஸ் எவ்வளவு மீன் தெரியுதா பாருங்க வரிசையா படம் 1 2 3 குறுக்க இந்த கௌசிக் வந்த மாதிரி ஒருத்தன் வந்தான். எங்க அவன்? அண்ணா அங்க இருக்கான் அந்த சைடு வரேன். பாருங்க கைஸ் எல்லாம் எப்படி இருக்கு, எவ்வளவு மீன் மொத்தமா எவ்வளவு இருக்கும் ப்ரோ நீ பிடிச்சது மொத்தமா? 20 மீனுக்கு மேல இருக்கும். எவ்வளவு தொட்டியா நிறைஞ்சிட்டு ஒரே நாள்ல தெரியுதா? எவ்வளவு எங்க பார்த்தாலும் மீனா தான் இருக்கு. இங்க பாருங்க பெரிய பெரிய மான்சன் ப்ரோவோட சுப்பிரமணி பேர் என்ன வச்சிருக்கீங்க? இன்னும் வைக்கலையா? தெரியுதா? ப்ரோவோட அலிகேட்டரு அப்புறம் விரால் மீன் பிடிச்ச எல்லா மீனும் மாசா இருக்கு. இங்க இருந்து பார்த்தா தான் எல்லாம் தெரியும் அப்புறம் எவ்வளவு இருக்கு பாருங்க. இன்னைக்கு வெறித்தனமா இருந்து எல்லாம் அன்எக்ஸ்பெக்டட் தான். பாத்துருவீங்க இன்னைக்கு 2-3 இட்டி வாங்கினேன் வயித்துல, இவர் 2-3 வாங்கினாரு. தண்ணிக்குள்ள விழுந்துட்டான். அவனுக்கு நெஞ்சில ஒண்ணு வயித்துல ஒண்ணு துள்ளி துள்ளி வந்து இடிச்சு கைஸ் இதே மாதிரி பயங்கர அட்வென்ச்சரஸான ஃபிஷிங் எல்லாம் பார்க்கணும்னா டெடிகேட்டடா அவர் சேனல் வச்சிருக்காரு கன்னியாகுமரி ஆங்கிலர்ஸ். கமெண்ட் செக்ஷன்ல இருக்கும், போயிட்டு அவர் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஃபுல்லாவே ஃபிஷிங் தானே, ஃபிஷிங் அக்வாரியம் அப்படி இப்படின்னு பண்ணிட்டு இருப்பாரு. உங்களுக்கு கமெண்ட் செக்ஷன்ல சேனல் இருக்கும், போயிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய சேஃபா வந்து சேர்ந்துட்டேன் கைஸ். லாஸ்ட் நைட் ரைடுன்னு நினைச்சேன். அதுக்கப்புறம் இது அதோட பயங்கர ரிஸ்கா எடுத்து முடிச்சாச்சு. ஓகே கைஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ வந்து பிடிச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது மாதிரி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சூப்பர் வீடியோவோட அடுத்த சந்திக்கலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. பை கைஸ்.